ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து எப்போவுமே குக்கர் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எப்போவுமே நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதாவது நம்ம வந்து குக்கர் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கூட விசில் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி இப்படி சைடில் வந்து தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு கேஸ் செலவும் ரொம்ப அதிகமாகும். அதே நேரத்தில் நமக்கு வந்து சமையலுக்கான நேரம் நம்ம வந்து முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? இப்போது இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக ஒரு ரூ. 10 செலவில் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. குக்கரில் நம்ம வந்து சமைக்கும் போதுன்னு கிடையாது, எந்த பாத்திரத்தில் சமைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த கரண்டி வந்து யூஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து இப்படி தட்டுவோம். அதாவது அந்த தட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அடையாளம் மாதிரி இருக்கும். அதாவது டேமேஜ் ஆன மாதிரி லைட்டாக அங்கங்கே வந்து கோடு விழுந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்காது, ரைட் சைடில் தான் இருக்கும். இந்த மாதிரி கரண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது இப்படி கிளறிட்டு இப்படி ஒரு 2 தட்டு தட்டினோம் அப்படின்னா தான் நமக்கே ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி பண்ணுற ஒரு சின்ன தப்பு தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமே. இதை வந்து ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து உப்பு பேப்பர் வந்து கடையில் கிடைக்கும். சாண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரை வந்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த பாத்திரத்தில் இப்படி சைடில் வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து அந்த கோடை எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக ஆயிரும் அந்த இடமே. குக்கர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கருப்பு கலரில் ஒரு மாதிரி கலரே வந்து மங்கி போய் இருந்தது அப்படின்னாலுமே இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா குக்கரை பார்க்குறதுக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். நம்ம அந்த கரண்டியில் தட்டின அடையாளம் எல்லாமே நல்லாவே மறைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இப்போ குக்கர் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிட்டத்தட்ட விசில் வர்ற டைம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து தண்ணி வந்து சுத்தமாக லீக்கேஜ் ஆகவே இல்லை. வீடியோ வந்து எந்த இடத்துலையுமே நான் வந்து கட் பண்ணாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், விசில் கூட வந்துடுச்சு. ஆனால் வந்து நமக்கு தண்ணி வந்து சுத்தமாக லீக் ஆகவே இல்லை. இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகிற பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணி அதை சரி பண்ணிடலாம். தண்ணி வந்து வடிஞ்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேஸ் செலவு ரொம்ப ஆகும். அதே மாதிரி நமக்கு சமைக்கிறதுக்கான நேரமுமே ரொம்ப அதிகமாகும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சாப்பிட்ற பிளேட்டு மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகாக பூ கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 விதமான பூ வந்து கட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் இப்போ சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி பூவும் நார்மலாக நம்ம மல்லிகை பூவும் நான் வந்து கட்டி காமிச்சிருக்கேன். நிறைய பேர் பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா உள்ள நூலை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அப்புறம் 2வது ஒரு சுற்றி இப்படி வந்து கொண்டாந்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறமா சின்ன துண்டு நூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி வந்து நீளமாக இருக்கிற நூலை அப்படியே வந்து விட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கு அளவாக அப்படியே விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அளவாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த 2 பார்ட் மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பூ கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு டைப்பில் நீங்கள் பூ கட்டுறீங்க அப்படின்னா விரிஞ்ச பூவும் நீங்கள் கட்டிக்கலாம். அதே மாதிரி மொட்டாக இருக்கிற பூவும் கட்டலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் அந்த மல்லியை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று வந்து வச்சுட்டு அந்த நூலை இந்த பக்கம் எடுத்து போட்டு இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த முடிச்சும் வந்து விழுந்துடும். இப்போ நான் வந்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி மெத்தடில் நம்ம எவ்வளோ பூ வேணும்னாலுமே ரொம்ப அழகாக நீட்டாக வந்து கட்டலாம். பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கூட இதுக்கு மேலே வந்து கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லாமல் அழகாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி எவ்வளோ பூ வேணும்னாலும் கட்டலாம். இதுக்கு நடுவில் உங்களுக்கு வேணும்னா வேறு ஏதாவது கலர் பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கனகாம்பரம் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து நடுவில் வச்சு கட்டும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் மல்லி மட்டும்தான் வச்சு இந்த மாதிரி கட்டுறேன். மல்லி வந்து இந்த மாதிரி மொட்டோடு இருக்கும்போதே நம்ம வந்து கட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் ஆனாலுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணும்போது மல்லி மொட்டு வந்து விரியாமல் அப்படியே மொட்டாகவே இருக்கும். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு மொட்டு வந்து வச்சு நான் அப்படி கட்டிக்கிறேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கலர்ஃபுல்லாக நூல் வந்து போட்டிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக வேணும்னாலுமே நீங்கள் அழகாக வந்து வச்சு கட்டலாம். நல்லா நெருக்கமாக வரும் உங்களுக்கு பூவு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து எடுத்துக்கோங்க.
கீழே இருக்கிற நூலையும் அழகாக இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு பூ கட்ட தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணி பூ கட்டி பாருங்கள். இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு சாப்பிட்ற பிளேட்டை மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நல்லா நெருக்கமாக நம்ம வந்து மல்லி கட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சாமிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பூ வந்து எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி சாமந்தியும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி பன்னீர் ரோஸும் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். முன்னாடி நம்ம வந்து பிளேட்டில் நூல் சுற்றி எடுத்தோம் இல்லையா கட்டி, அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பூவுக்கு வந்து பின்னாடி அந்த காம்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி சாமந்தி எடுத்து இந்த மாதிரி விட்டு நம்ம முன்னாடியே நாட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு மெத்தடில் இப்படி நாட் போட்டுக்கோங்க. நடுவில் நம்ம இந்த மாதிரி சாமந்தி யூஸ் பண்ணி அது கூடவே இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வந்து யூஸ் பண்ணி கட்டும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி 2 பூவும் கலந்து கட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா தனியாக ரோஸ் மட்டும் வேணும்னாலும் கட்டிக்கலாம், இல்லை வெறும் சாமந்தி வேணும்னாலுமே வந்து கட்டிக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, மாலை மாதிரி ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷேப் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம இதுவுமே வந்து கட்டி எடுத்தாச்சு. இது அப்படியே அழகாக நம்ம வந்து கொண்டையெல்லாம் போட்டோன்னா கூட அழகாக கொண்டையில் சுற்றி வைக்கிறது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் சாமிக்கு கூட வந்து வைக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வந்து கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த 2 மெத்தடுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பூ கட்ட தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி தூக்கி போடுற ஒரு பழைய ஸ்வீட் பாக்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கிச்சனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த டபுள் சைடு டேப் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3-4 இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படியே ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 அப்படியே நான் வந்து போட்டிருக்கேன். இன்னுமே தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வந்து நம்ம கிச்சன் வாலில் தான் ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும்போது ஒரு சில பொருட்களை வந்து வைக்கும்போது நல்லா வெயிட் தாங்கும். இப்போ நான் எங்கே ஒட்டியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எதுக்காக நான் ஒட்டினேன் அப்படின்னா, அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம குக்கரோட வெயிட்டெல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி லைட்டரையும் எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சமைக்கும்போது ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படிங்கிறதுனால இது வந்து அவசரத்துக்கு எடுக்கிற மாதிரி இப்படி பக்கத்துலேயே வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு பொருளும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் பாக்ஸும் நம்ம தூக்கி போடாமல் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். கீழே வந்து வெயிட் வச்சுட்டு மேலே வந்து லைட்டர்லாம் வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட்டுக்கு விழாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு 3-4 டபுள் சைடு டேப்பு எக்ஸ்ட்ரா போட்டு ஒட்டிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய பாத்ரூமில் இந்த கொஞ்சம் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மீஷோவில் இந்த மாதிரி வந்து ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நல்லா பிளாக் மெட்டலில் நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இது 2 ரேக் வந்து வருது. அதே மாதிரி நமக்கு இதில் வந்து ஒட்டுறதுக்காக 2 ஹூக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 2 4 ஹூக் வந்து இதில் வருது. அதனால் எவ்வளோ வெயிட் வேணும்னாலுமே அது வந்து தாங்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாத்ரூமில் எந்த ஒரு ஷெல்ஃபுமே கிடையாது. அதுக்காக தான் நான் இது மாதிரி வாங்கி எப்போவுமே மற்ற பொருட்கள் எல்லாமே ஜன்னல்லே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்து மாட்டினதுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டாண்டோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் வந்து வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே வெயிட் தாங்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது ரொம்பவே ஈஸியாக கையில் ஒட்டாமல் நம்ம வந்து எப்படி மாவு பிசைகிறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தண்ணியோட அளவுமே கூடாமல் எப்படி அளவாக தண்ணி வந்து சேர்க்குறதுங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ 1 கப்பு மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப்பு தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். 1/2 கப்பு தண்ணியை வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு பவுலில். கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நல்ல நீளமாக இருக்கிற மாதிரி 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து உள்ளே கொட்டி இப்படி ஸ்பூனில் வந்து கலந்துகிட்டே இருங்க. கை வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஸ்பூனில் இந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து மாவை கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டியாக ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிக்கும். எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுனது பவுலில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபைனலாக நம்ம வந்து மாவை பிசைஞ்சிட்டோம். இப்போது லைட்டாக வந்து கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு எல்லாத்தையுமே சேர்த்து வந்து பிசைங்க.
இப்படி வந்து பிசைகிறதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், பவுல்லையும் வந்து ஒட்டலை, கையிலையும் ஒட்டலை. ரொம்ப அழகாக மாவு நல்ல பதமாக நம்ம வந்து பசைஞ்சிட்டோம். இந்த ஐடியாவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.